வணக்கம் அனைவருக்கும். நான் ராகுல் சிங்காரவேல். காரகத்துவ தொழில்கள் ஒவ்வொரு கர்மாக்கும் நம்ம காரகத்துவ தொழில்கள் என்னென்ன, காரகத்துவ படிப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி வரிசையாக பார்த்துக்கிட்டே வரோம். ஆல்மோஸ்ட் இப்போ எல்லா கர்மாக்குமே பார்த்துட்டோம். இதுதான் கடைசி பதிவு அந்த லிஸ்ட்டில். சனியினுடைய கர்ம பதிவு. இன்னையோட பதிவில் நம்ம சனியினுடைய கர்மாக்கு காரகத்துவ தொழில்கள் மற்றும் காரகத்துவ படிப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்னையோட பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கடந்த பதிவில் ஒரு அன்பர் ஒருத்தர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தார். அந்த சந்தேகத்தை தீர்த்துட்டு நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹாய் சார், நீங்கள் ஒரு பாயிண்டில் ராகு கரண்ட் எர்த்திங்னா சனின்னு சொன்னீங்க. பொதுவாக பூமி மனைனா செவ்வாயினுடைய காரகத்துவம் தானே. இந்த ரியல் எஸ்டேட்னா செவ்வாய்க்கு கீழே தானே வரும். ஆனால் நீங்கள் எர்த்திங்காக சனி கர்மான்னு சொல்கிறீங்க. ரீசன் என்னவாக இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது சார். வீடு மனை ரியல் எஸ்டேட் எனிதிங் அபவ் த சர்ஃபேஸ் அப்படின்றது செவ்வாயினுடைய காரகத்துவம், செவ்வாயினுடைய கர்மா. எனிதிங் அண்டர் த கிரவுண்ட் அப்படின்னு வரும்போது அது சனியினுடைய காரகத்துவத்துக்கு கீழே வந்துடும். இதே மாதிரி இந்த வீடு மனை இது சார்ந்த விஷயத்துலேயே இன்னொரு காரகத்துவமும் இருக்குது, இன்னொரு சனியினுடைய காரகத்துவ விஷயமும் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது வீட்டுக்கு. அது என்னென்னா போர்வெல். போர்வெல் உங்களுக்கு சனியினுடைய கர்மாலையும் வரும், சந்திரனோட கர்மாலையும் வரும். அதே போல் இந்த க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெய்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை எடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஆழ்துளை கிணறுகள் மூலியமாக தான் அதை வந்து அந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. அங்கேருந்து தான் அதை எடுக்கவும் செய்கிறாங்க. ஸோ அது வெறுமனே ராகு கர்மான்னு மட்டும் வராது. ஆயில், க்ரூட் ஆயில், பெட்ரோல், டீசல் இதெல்லாம் ராகு கர்மா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிருக்கீங்க. ஸோ பூமிக்கு அடியில் அப்படின்னா அது சனியினுடைய காரகத்துவத்துக்கு கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் தான் அந்த க்ரூட் ஆயில் அப்படின்றது வேரியஸ் ஸ்டேஜஸில் வேரியஸ் ப்ராடக்ட்ஸாக மாற்றப்படுது. அது டீசலாக இருக்கட்டும், பெட்ரோலாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு அவுட்கம் அதிலிருந்து வரும். அது எதுக்காக பயன்படுத்தப்படுது, இப்போ பெட்ரோல் டீசல் எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்றத பொறுத்து அதனுடைய காரகத்துவம் அப்படின்றது அமையும். சந்தேகம் தீர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். சரி, இன்றைக்கி வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். சனியினுடைய காரகத்துவம், சனியினுடைய கர்மா அப்படின்றது நிறைய இடங்களில் ராகுவினுடைய கர்மாவோட டிபெண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் ராகுவினுடைய கர்மாவும் பல இடங்களில் சனியினுடைய கர்மா டிபெண்ட் ஆகிருக்கும். நிறைய அன்பர்களுக்கு ராகு கர்மா சார்ந்த தொழில் பண்ணலாமான்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு கூடவே சனி கர்மா இருக்கிறதையும் நான் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி சனியினுடைய காரகத்துவ தொழிலில் பண்ணலாமான்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு கூடவே ராகு கர்மாவோட சப்போர்ட் இருக்கிறதையும் நான் பார்த்துருக்குறேன். ஜாதகத்துலேயும் நிறைய பேருக்கு அது சிமிலராக வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. சரி, இப்போ சனியினுடைய காரகத்துவம், சனியினுடைய கர்மானா முதல்ல பெரும்பாலும் எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா, தூய்மை பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளிகள். அது என்ன லெவலில் இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு மாலில் வேலை செஞ்சாலும் சரி, இல்லைனா அவங்க வந்து ரோட்டில் வேலை செஞ்சாலும் சரி, இல்லை சிஎம் ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் சரி, இந்த தூய்மை பணியாளர்கள் அப்படின்றவங்க இடத்தை சுத்தம் செய்யக்கூடிய நபர்கள், நீட்டாக வச்சுக்கக்கூடிய நபர்கள். ஸோ அவங்க சனியினுடைய காரகத்துவத்துக்கு கீழே வருவாங்க. சார், அப்போ நான் வீட்டில் மெய்டு வச்சுருக்கேன் சார், வீட்டில் மெய்டு வச்சுருந்தா அது என்ன கர்மான்னு சிலர் கேட்பாங்க. அதுவும் அதே சனியினுடைய காரகத்துவம், சனியினுடைய கர்மா தான். இடம் பெரிய டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணாது. பெரிய ஆஃபீஸில் மெய்டாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் மெய்டாக இருந்தாலும் சரி, காரகத்துவம் ஒன்று தான். அதே போல் சில ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லியே ஒரு போஸ்ட் இருக்கும், ஓஏன்னு சொல்லுவாங்க. அந்த உதவி பணியை செய்யக்கூடிய அன்பர்கள் அவங்களும் சனியினுடைய காரகத்துவம், சனியினுடைய கர்மாவுக்கு கீழே தான் வருவாங்க. அண்டு பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ், ராட்சச இயந்திரங்களை கொண்ட பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியினுடைய காரகத்துவம், சனியினுடைய கர்மாவில் வரும். பெரிய மிஷினரிஸ், பெரிய ஃபேக்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு அடிப்படையில் அது சனியினுடைய கர்மாவுக்கு கீழே வரும். அதே மாதிரி இரும்பை மட்டும் உற்பத்தி பண்ணக்கூடிய, இல்லை அயன் அண்ட் ஸ்டீல் சம்மந்தப்பட்ட பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியினுடைய காரகத்துவம், சனியினுடைய கர்மாவுக்கு கீழே வரும். அதே போல் காவல்துறையில் ஊர்காவல் படையினே ஒரு தனி டிபார்ட்மெண்ட் அப்படின்றது இருக்குது. அந்த ஊர்காவல் படையில் பணிபுரியக்கூடிய அன்பர்கள் அவங்க சனி கர்மாவில் தான் வருவாங்க. அதே போல் செக்யூரிட்டி, திரும்பவும் சொல்கிறேன், செக்யூரிட்டி அப்படின்றது எங்கே செக்யூரிட்டி வேலை பார்த்தாலும் அது சனியினுடைய காரகத்துவம், சனியினுடைய கர்மா கீழே வரும். நீங்கள் பேங்க்கில் செக்யூரிட்டியாக வேலை செஞ்சாலும் அது சனி கர்மா தான். நீங்கள் ஒரு வீட்டுக்கு தனியாக நீங்கள் ஒரு செக்யூரிட்டியாக இருந்தாலும் அது சனியினுடைய கர்மா கீழே தான் வரும்.
அண்ட் சில அன்பர்கள், சார் சைபர் செக்யூரிட்டிக்கு என்ன கர்மா வரும்னு நிறைய கமெண்ட் பண்ணுறத நம்மளால் பார்க்க முடியுது. நான் ஏற்கனவே வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் இது என்ன கர்மான்னு. சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது உங்களுக்கு சனி மற்றும் புதனினுடைய கர்மா கீழே தான் வரும். சந்தேகமே வேண்டாம். சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு வந்துட்டாலே சனியினுடைய காரகத்துவத்துக்கு உள்ளே போட்டுருங்க. அதுக்கப்புறம் அங்கே வேறு என்ன மாதிரியான வேலை செய்கிறாங்கன்னு பார்த்து அதுக்கான காரகத்துவத்தை எடுத்துக்கோங்க. அண்ட் சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி நிறைய கடைங்களை வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய பிராண்டுக்கு டீலர்ஷிப்பும் எடுத்திருப்பாங்க. அவங்கள இண்டிவிஜுவலாக ஷாப்பும் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அன்பர்கள், சிசிடிவி கேமராஸை விற்கக்கூடிய அன்பர்களுக்கும் புதன் கர்மாவோட கொஞ்சம் சனி கர்மாவும் சேர்ந்தே இருக்கும். அண்டு நம்ம ஊரில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லேத்து பற்றை அதிகமாக இருக்கும். லேத்து பற்றை அப்படின்றதும் உங்களுக்கு சனியினுடைய காரகத்துவம், சனியினுடைய கர்மா தான். அண்டு இந்த வெல்டிங் ஷாப்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவுமே உங்களுக்கு சனியினுடைய காரகத்துவம், சனியினுடைய கர்மா தான். அண்டு சர்வீஸ் சென்டர், இன்றைக்கி எல்லா பிராண்டுக்கும் சர்வீஸ் சென்டர் அப்படின்றது இருக்குது. நீங்கள் எந்த பிராண்டை எடுத்துக்கிட்டாலும், ஒரு ஆட்டோமொபைல் பிராண்டு நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஹோம் அப்ளையன்சஸ் பிராண்டு எதுக்கு எடுத்தாலும் இன்றைக்கி சர்வீஸ்க்குன்னு தனியாக எல்லாருமே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சர்வீஸ்க்குன்னு தனியாக வந்து எல்லா இடங்கள்லையும் அவங்க கிளைகள் போடுறாங்க. ஸோ பெரிய விலை உயர்ந்த ப்ராடக்ட்லேருந்து விலை மலிவான ப்ராடக்ட் வரைக்கும் எல்லாத்துக்குமே இன்றைக்கி சர்வீஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அடிப்படையில் உங்களுக்கு சர்வீஸ், பழுது நீக்கம், பழுதை சரி செய்யக்கூடிய தொழில் அப்படின்றது உங்களுக்கு சனியினுடைய கர்மா கீழே தான் வரும். அது எந்தெந்த துறை அப்படின்றத பொறுத்து காரகத்துவங்கள் கொஞ்சம் மைல்டாக டிஃபர் ஆகுங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஆட்டோமொபைல் சர்வீஸ் வச்சுருக்காருன்னு வைங்களேன், ஒரு டிவிஎஸ்க்கு சர்வீஸ் வச்சுருக்காரு, ஒரு ஹோண்டா ஷோரூமுக்கு சர்வீஸ் வச்சுருக்காரு அப்படின்னா அங்கே சனி கர்மாவோட ராகுவினுடைய கர்மாவும் வரும். இப்போது ஒருத்தர் ஹோம் அப்ளையன்சஸ் விற்கிறாரு, மிக்சி விற்கிறாரு, கிரைண்டர் விற்கிறாரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சனுக்கு தேவையான அப்ளையன்சஸ்லாம் விற்கிறாரு, அதுக்கான சர்வீஸ் ஷாப் வச்சுருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே சனியினுடைய கர்மாவோட சேர்ந்தா மாதிரி கொஞ்சம் சந்திரனோட கர்மா, கொஞ்சம் செவ்வாயினுடைய கர்மாவோட இன்வால்மெண்ட்டும் கட்டாயம் இருக்கும். பழுது நீக்கம் அப்படின்னு நீங்கள் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ, சர்வீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் கட்டாயம் சனியினுடைய கர்மா டெஃபினட்டாக இருக்கும். அங்கே பணிபுரியக்கூடிய அன்பர்களோட ஜாதகத்தை நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் அது. அதே போல் இந்த சிலர் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் சர்வீஸ் அண்டு ரிப்பேர் ஷாப்னு வச்சுருப்பாங்க. மொபைல் சர்வீஸ் அப்படின்றது உங்களுக்கு சனியினுடைய காரகத்துவம், கூடவே புதனினுடைய கர்மா. ஸோ சனி கர்மா புதன் கர்மா இருக்குன்னா ஒருத்தர் மொபைல் சர்வீஸ் ஷாப் தாராளமாக ஆரம்பிக்கலாம். அண்டு இந்த செகண்ட்ஸில் விற்கக்கூடிய பொருட்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. செகண்ட் ஹேண்டில் விற்கக்கூடிய பொருட்கள் அது எந்த பொருளாக இருந்தாலும் காமனாக அவங்களாம் சனி கீழே தான் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் காரகத்துவம் ஆட் ஆகும். செகண்ட் ஹேண்டில் நீங்கள் ஒரு வண்டி வாங்குறீங்கன்னா சனி கர்மா கூடவே கொஞ்சம் ராகுவினுடைய கர்மா தேவை. அந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னாலுமே சனி கர்மா கூட கொஞ்சம் ராகு கர்மா அப்படின்றது தேவை. ஸோ செகண்ட் ஹேண்ட் பொருட்கள் அப்படின்றது சனியினுடைய கர்மா, சனியினுடைய காரகத்துவம். நம்ம அதனால தான் சொல்லுவோம், சனி கர்மா கொண்ட நபர்கள் வந்து செகண்ட் ஹேண்டில் ஒரு வீடு வாங்காதீங்க. வீடை வாங்கி அதை நீங்கள் ரீஃபர்பிஷ் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இப்போ அதுவே அவங்க அதை தொழிலாக பண்ணுறாங்கன்னு வைங்களேன், செகண்ட் ஹேண்டு வீடுங்களை வந்து இவங்க வாங்கி விற்கிறாங்க, இல்லை இவங்க ரீஃபர்பிஷ் பண்ணி விற்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஆனால் இவங்களா போய் ஒரு செகண்ட் ஹேண்ட் வீடை வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது அவ்வளோ சூட்டபுளாக இருக்காது. அது பேக் ஃபயர் ஆகும், செலவு மேலே செலவு வைக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி, மன அமைதி அப்படின்றது அதில் வராது. அதே மாதிரி இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்ற படிப்பு அது வந்து சனியினுடைய காரகத்துவத்துக்கு கீழே வருங்க. செவ்வாயினுடைய இன்வால்மெண்ட்டும் அதில் இருக்கும், சனியினுடைய காரகத்துவமும் அதில் பிரதானமாக வரும். அதே போல் இந்த அகழ்வாராய்ச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, எக்ஸ்கவேஷன். இப்போ கீழடியில் கூட நம்ம பண்பாட்டு கலாச்சாரத்தெல்லாம் உயர்த்தி பிடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்கவேஷன், அந்த அகழ்வாராய்ச்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியினுடைய காரகத்துவம், சனியினுடைய கர்மாவில் வரும். கூடவே அது வந்து என்ன சொல்கிறது, கூடவே அதில் ராகுவினுடைய டச்சும் இருக்கும். பட் பிரதானமாக அது சனியினுடைய காரகத்துவம், சனியினுடைய கர்மா தான். அதே மாதிரி பிஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க. இல்லை என்றால் ஜென்ரலாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ், பர்சனலாக சில செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க. அண்ட் வந்து பவுன்சர்ஸ் இருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன காரகத்துவம்னு பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் சனியினுடைய காரகத்துவத்துக்கு கீழே தான் வருவாங்க. அதே போல் மாற்றுத்திறனாளிகள், அவங்க சனியினுடைய காரகத்துவம், சனியினுடைய கர்மா கீழே வருவாங்க. அண்டு சில அன்பர்கள் கருப்பாக என்னென்ன ஐட்டம்லாம் இருக்கோ, கருப்பாக என்னென்ன விஷயம்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் சனி கர்மா வரும்னு சொல்லி சில அன்பர்கள் பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. உதாரணமாக வந்து இந்த
முடி திருத்தம் செய்யக்கூடிய சலூன், அதுவும் அந்த ஜென்ஸ் போகக்கூடிய சலூன்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது சனியினுடைய காரகத்துவம், சனியினுடைய கர்மால வருதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அது வந்து சலூன், அது வந்து ஒரு பியூட்டி பார்லர். நம்மை நாமே அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு இடம் தான் அது. அங்கே பிரதானமாக சுக்கிரனோட கர்மா தான் இருக்கும். சுக்கிரன் கர்மா இருந்தால் தான் ஒருத்தரை அழகுபடுத்த முடியும். நம்பலைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய சலூன் கடை இருக்கும். எல்லா ஏரியாவிலும் இன்றைக்கி சலூன் கடை இருக்குது. போய் அவரோட டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில் வாங்கி போட்டு பார்த்துருங்க. சலூன் அப்படின்னாலே உங்களுக்கு அது ஆணுக்காக இருக்கட்டும் இல்லை பெண்ணுக்காக இருக்கட்டும், சலூன் அப்படின்னாலே அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனோட கர்மா கீழே தான் வரும். கருப்பாக இருக்குது, முடியை திருத்தம் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனியினுடைய காரகத்துவம், சனியினுடைய கர்மா வராது. அதே போல் இந்த ஃபினான்ஸ் ஃபீல்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இருக்குது, சனியோட பார்ட். அது என்னென்னா இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் அப்படின்றது சனியினுடைய காரகத்துவம், சனியினுடைய கர்மா தாங்க. அது எதுக்கான இன்சூரன்ஸாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி காரகத்துவங்கள் கொஞ்சம் மாறும். இப்போ நீங்கள் வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா அது முழுக்க முழுக்க சனியினுடைய கர்மா. இப்போ நீங்கள் வண்டி வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே சனியினுடைய கர்மாவோட இன்வால்மெண்ட்டோட சேர்ந்த மாதிரி ராகுவினுடைய கர்மாவும் இருக்கும். இப்போ நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கே சனி கர்மாவோட சேர்ந்த மாதிரி சூரியனோட கர்மாவும் வரும். காரகத்துவங்கள் கொஞ்சமாக வித்தியாசப்படும். பட் பிரதானமாக அது எல்லாமே இன்சூரன்ஸ் அப்படின்னாலே அது சனி கர்மா கீழே தாங்க வரும். ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் சனி கர்மாவை பற்றி பல விஷயங்கள் பார்த்தோம். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கட்டாயம் அட்ரஸ் பண்ணுறேன். இன்னையோட பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம். நான் ராகுல் சிங்காரவேல். நன்றி.